الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي غوثي ويا مددي كلي ظهيرا على الأعداء بالمدد مجير أرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محيي الدين புகழனைத்தும் ஏகபரனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனின் சலாத்தும் சலாமும் நம் உயிரினும் மேலான உத்தமத்துல் தூதர் ஹாத்தமுல் அன்பியா தோஹா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களை அளவு கடந்து நேசித்த கண்ணியம் செலுத்திய சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சலாத்தும் சலாமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக. சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ ரபியுல் அவ்வல் மாதத்துடைய 2வது ஜும்ஆவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தின் பொருட்டினாலும் அந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் இந்த உலகத்திற்கு ரஹ்மத்தாய் வந்த ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டினாலும் இந்த ஜும்ஆ நன்னாளின் பொருட்டினாலும் அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும், நாட்டு திட்டங்களையும், எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் அல்லாஹ் தஆலா நிரப்பமாக்கி தந்திடுவானாக. நமக்கு வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகள், நோய் நொடிகள், மருத்துவமனை செலவுகள், எல்லா விதமான ஜின் ஷைத்தான் போன்ற தீங்குதல்கள், சிஹ்ர்களுடைய பாதிப்புகள் என்று எந்தெந்த ஷர்றுகளெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறதோ எல்லா ஷர்றுகளை விட்டும் அல்லாஹ் தஆலா நம்மை முழுமையான முறையில் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் பாதுகாத்திடுவானாக. இந்த மாதத்தில் இந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான நல்ல அமல்களையும், குறிப்பாக கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மஹப்பத்துடைய வெளிப்பாடாக நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. சங்கைக்குரியவர்களே, இந்த மாதத்தில் குறிப்பிட்ட இந்த காலங்களில் நாம் செய்கிற பல செயல்கள், அது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத்துடைய வெளிப்பாடாக நாம் செய்கிற விஷயங்கள், இந்த விஷயங்களை பொறுத்தவரையில் பலருக்கும் பலவிதமான கேள்விகள். ஆனால் எதையும் நாம் செவிமடுக்காமல் நம்முடைய நோக்கம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பத் என்கிற நோக்கத்தில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த பயணத்தை நாளை மஹ்ஷர் வரை நிரந்தரமாக்கி தந்திடுவானாக. சங்கைக்குரியவர்களே, நாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை குறித்து சந்தோஷப்படுகிறோம். அது நமக்கு பெரிய நிஅமத் என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். நிச்சயமாக முஃமின்களுக்கு அல்லாஹ் தஆலா பேருபகாரம் செய்து விட்டான். இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், அவர்களிலிருந்து ஒரு ரசூலை அவர்களுக்கு அனுப்பி இறைவன் அவர்களுக்கு பேருபகாரம் செய்து விட்டான் என்பதாக குர்ஆன் பேசுகிறது. முஃமின்களுக்கு பேருபகாரம் என்று குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. இந்த நேரத்தில் நாம் இன்னொன்றையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை உர்சில்து இலல் ஹல்கி
நான் எல்லா படைப்புகளுக்குமாக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கு மட்டுமல்ல, உலகத்தில் என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ, எந்தெந்த வஸ்துக்கள் இருக்கிறதோ எல்லாவற்றுக்குமாக சேர்த்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல். அப்போ எல்லாத்துக்கும் நியாமத்து தானே, எல்லாருக்கும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகை நியாமத்து. அப்படியானால் எல்லாரும் கொண்டாடணும்னா இல்லையா? அதை தான் குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மன்ன அலல் முஃமினின், முஃமின்களுக்கு அது பேருபகாரம் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பேருபகாரமாக இறைவனிடமிருந்து கிடைத்த பெரிய பரிசாக பார்க்கக்கூடியவர்கள் யார்? முஃமின்கள் என்று குறிப்பிடுகிறார். அனுப்பப்பட்டிருக்கிறது எல்லாருக்குமாக, ஆனால் பேருபகாரம் யார்களின் மீது? முஃமின்களின் மீது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும், அனுப்பப்பட்டது எல்லாருக்குமாக இருந்தாலும் அவர்களை பேருபகாரமாக நினைக்கக்கூடியவர்கள், கொண்டாடக்கூடியவர்கள் முஃமின்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொன்னோம் அப்படின்னா, ஒரு தந்தைக்கு, அதாவது எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ்வுடைய ரசூல் அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது, ஏன் இது முஃமின்களுக்கு மட்டும் சொல்லணும் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். ஒரு தந்தை, அந்த தந்தைக்கு 4 மக்கள், அந்த 4 மக்களையும் ஒரே மாதிரி அவர் நேசிப்பாரா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வச்சா இல்லை. யாராக இருந்தாலும் சரி, ஒரு 4 மக்கள் இருக்கிறார்கள், அந்த 4 மக்களையும் ஒரே மாதிரி நேசிப்பாரா ஒரு தந்தை? இல்லை. ஒரே ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவர் அதை நேசிப்பார். இது உலகத்துடைய நடைமுறை. ஏன் அந்த நேசம் அவர்களுக்கு கிடைப்பதற்கான காரணம் என்ன? ஒரு சின்ன உதாரணம், ஒரு தந்தை ஒரு மகனிடத்தில் ஒரு வேலையை சொல்றான்னு வச்சுக்கோங்க. அந்த வேலையை யார் செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், அந்த தந்தை யாரை அதிகமாக நேசிக்கிறாரோ, அந்த மகன்களில் யார் தந்தையை அதிகமாக நேசிக்கிறார்களோ அவங்க தான் செஞ்சு முடிப்பாங்க. இன்னும் சொல்ல போனா, சில நேரங்களில் ஒரு 4 மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்கள்ட்ட ஒரு தந்தை ஒரு வேலையை சொல்றார், இதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு. பாசத்துடைய வெளிப்பாடு எவ்வளவு வேலைகள் இருந்தாலும் தந்தையுடைய பேச்சை கேட்டு நடக்கிறதா. அதே இன்றைய கால சூழ்நிலையை நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு இந்த வேலை இருக்கு, அதனால வேலையாட்டு சொல்லுங்க. மக்களுக்கு மத்தியில் பேசிக்கிறது, அவன் சும்மா தானே இருக்கான், அவன்கிட்ட சொல்ல வேண்டியதானே, ஏன் என்கிட்ட சொல்றீங்க, எனக்கு வேலை இருக்கு. இப்படி இருக்கிறது எந்த கேட்டகரி அப்படின்னா, பாசம் இல்லாத கேட்டகரி. அதே மிகவும் பிரியம் வைக்கக்கூடியவரால் தந்தை அதிகமாக ஒரு பிள்ளையை நேசிக்கிறார் அப்படின்னா, எது சொன்னாலும் தந்தையுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பிள்ளையை தான் தந்தையை அதிகமாக நேசிப்பார். இந்த நேசத்தில் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே போன்று இந்த உலகத்தில் எவ்வளவு படைப்புகள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலை நேசிக்கக்கூடியவர்களுக்கு தான் அவர்களுடைய அருமை தெரியும். அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் யாராக தான் இருப்பாங்க? முஃமின்களாக மட்டும்தான் இருக்க முடியும். முஃமின்கள் அல்லாதவர்கள் அவர்களுடைய நேசம் அதில் வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியும். அதனால்தான் கடந்த வாரம் நம்முடைய ஈமானை பரிபூரணப்படுத்திக் கொள்வோம். எதன் மூலமாக? முஹப்பத்துர் ரசூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஹப்பத்தின் மூலமாக நம்ம அதை பரிபூரணப்படுத்திக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் சில விஷயங்களை பேசும். முஹப்பத் வர்றதுக்கான விஷயங்கள், அதில் ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அழகை பற்றி நாம் பேசுகிறோம். இரண்டாவது விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த அந்தஸ்துகள், அவர்களுக்கென்ற இருந்த தனித்தன்மைகள் என்று பேசிட்டு வரும் பொழுது ஒரு செய்தி ஆரம்பத்தில் நிப்பாட்டிட்டு, ஹஜ்ரத் சையதுனா உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் வரும் பொழுது வருகிற வழியில் அவர்களுடைய வீடு, அந்த வீட்டில் வைத்து வரக்கூடியவர்களுக்கு உணவு விட்டு சம்பாதிக்கக்கூடியவர்கள். அப்படி அவர்கள் வரும் பொழுது அந்த இடத்தில் ஒரு குழு இருக்கிறது. அதே போன்று அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு சேர்ந்து ஒரு 3 பேர், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு,
அவர்களோடு சேர்த்து 2 பேர் வழிகாட்டுறதுக்காக வேண்டி வர்றாங்க. இப்படி வரும் பொழுது வரக்கூடிய அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்லி பசிக்குது, உணவு வேணும் அப்படின்னு கேட்க சொன்னாங்க. அது யாருடைய பசி அப்படிங்கிறதான் போன வாரம் பேசணும். இப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போய் கேட்குறாங்க. கேட்குற நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் இருந்த ஆடுகளை எல்லாம் மேய்த்து கொண்டு போயிட்டாங்க. அப்போ ஒரே ஒரு ஆடு மட்டும் அங்கே இருக்குது. இருக்கிற ஆடெலாம் போயிடுச்சு. பால் கொடுத்து உங்களுக்கு உங்களுடைய பசியை ஆற்றுவதற்கான வழியும் என்னிடத்துல இல்லை, சாப்பிட்றதுக்கும் என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருந்தது தான் நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னா உம்மு மஅபத் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அந்த இடத்தில் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்கிறாங்க இந்த செய்தியை. மறுபடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. வீட்டுடைய ஒரு ஓரத்தில் ஒரு ஆடு இருக்குது. அந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடு? வயது முதிர்ச்சி, இன்னும் சொல்ல போனால் குட்டி போடாத ஆடு. குட்டி போடாமல் பாலும் தராமல், குட்டி போட்டால் தான் பால் வரும். நம்ம பேசும்போது அதுதானே சொல்கிறோம், குட்டி போட்டு பால் கொடுக்கக்கூடியது. குட்டி போடலை, அதனால அவர் அந்த ஆட்டுகிட்ட பால் கிடையாது. அது மேய்ச்சலுக்கும் வராது. சரி, பால் இருந்தால் தானே அந்த லாபத்துக்காக வேண்டி அதை மேய்ப்பாங்க. அதை விட்டு விட்டு கடைசியில் எப்படி ஆயிடுச்சுன்னா அது எந்திரிச்சு நிற்க கூட முடியல. அந்த நிலைமையில் உட்கார்ந்துட்டு இருக்கு அந்த ஆடு. இந்த ஆட்டை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு சொல்கிறார்கள், அந்த ஆட்டை எனக்கு கொடுங்க, நான் பால் கறந்துக்கிறேன் அப்படின்னு. இந்த செய்தியை சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் பொழுது உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, இந்த ஆடு வயசான ஆடு, மலட்டு ஆடு, இதுலேருந்து பால் வராது அப்படின்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, இது வரும் வராது, பால் வரும் வராதுங்கிறதுலாம் ரெண்டாவது. ரசூல் கேட்டுட்டாங்க, நீங்கள் கொடுங்க. அதில் இருக்கிற கேள்விலாம் நீங்கள் கேட்க தேவையில்லை, என்னுடைய ரசூல் கேட்டுட்டாங்க, நீங்கள் கொடுங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த முடியாமல் இருக்கிற ஆட்டை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்குற அந்த நேரத்தில் தன்னுடைய முபாரக்கான கரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆட்டு மேலே தடவி கொடுக்குறாங்க. தடவி கொடுக்கும் பொழுது அந்த ஆடு தானாகவே எதிர்த்து மேலே நிற்குது. எந்த ஒரு சாப்பாடு கிடையாது, எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஆடு என்று அந்த வீட்டுடைய எஜமானர், அந்த ஆட்டுடைய எஜமானரை ஒதுக்கி வைத்த ஆடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரம் பட்ட உடனே எந்திரிச்சு நிற்குது. இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்டை மேலே தடவி கொடுக்குறது இல்லையா, இது ரசூலுல்லாஹுடைய சுன்னத். இது ரசூலுல்லாஹுடைய சுன்னத்து. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இன்னொரு செய்தியை சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, எந்த ஒரு நபியாக இருந்தாலும் சரி, எனக்கு முன்னால் சென்ற எல்லா நபிமார்களும் ஆடு வைத்திருக்கிறார்கள், ஆடு வளர்த்திருக்கிறாங்க. இது எல்லா நபிமார்களுடைய சுன்னத்தும் கூட. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்களுமா யாரை சொல்லலாம்? அப்போ பின்னாடி இருந்த வாழ்க்கையை சொல்கிறாங்க, நான் ஆடு மேய்ச்சேன் எங்க ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கும் பொழுது. அப்போ அந்த இடத்திலும் கூட ஒரு செய்தி சொல்லுவாங்க, ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா வளர்ப்பில் இருக்கும் பொழுது அந்த இடங்களில் இருந்த ஆட்டுக்காரர்கள், இவங்க எல்லாம் வேற ஆட்டுக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க மேய்க்கிறதுக்கு ஆள் வச்சிருப்பாங்க. மேய்ச்சிட்டு திருப்பி வரும் பொழுது, வீடு திரும்பும் பொழுது அந்த ஆட்டுக்காரங்களாம் சொல்லுவாங்க, நீ என்னப்பா மேய்க்கிற ஆட்டை, என்ன மேய்ச்சிட்டு வர்றது, எதுவுமே சாப்பிட்றதில்ல அப்படி சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுவாங்கன்னா, ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு ஆடு எங்கே மேயுதோ அங்கே போய் மேய்ங்கன்னுவாங்க. ஏன்? அதை மேய்க்கிறவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றி தான் அந்த ஆடுகள் நிற்கும். காரணம் என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ் எங்கே இருக்கிறாங்களோ அவங்க பரக்கத்து, அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தினால் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா ஆடுகள் அதுக்கு உணவு பரக்கத்தான முறையில் கிடைச்சது. அந்த ஆடுகளிலேயே பரக்கத்தான ஆடுகள் ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு அன்ஹா ஆடுகள். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்தை சுற்றி மேய்ங்க அப்படின்வாங்க. காரணம் என்ன? ரசூலுடைய பாதம் பட்ட இடங்களில் அல்லாஹ் தஆலா அந்த ஆடுகளுக்கான ரிஸ்க் வச்சிருக்கிறது.
இதை குர்ஆனும் ஒரு இடத்துல உண்மைப்படுத்தும். இப்படின்னு சொன்னா ஹஜ்ரத் சீனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வரும் பொழுது அவங்க எதில் வந்தாங்க? குதிரையில் வந்தாங்க. குதிரையை கடந்து போகும் பொழுது அந்த இடத்தில் இருந்தவன் சாமிரி அந்த இடத்தை கடந்து போற நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, அதை பார்த்துட்டாங்க. ஆனால் போகிற நேரத்தில் பார்க்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரையுடைய கால் பட்ட இடம் இருக்கு இல்லையா, அது கடந்து போன உடனே அங்கே செடி முளைக்க ஆரம்பிக்குது. என்ன இது, எதுவுமே இல்லாத ஒரு இடம், அந்த இடத்துல ஒரு குதிரையுடைய கால் பட்ட உடனே செடி முளைக்குது. சாமிரி சொல்லக்கூடிய வார்த்தையும் குர்ஆன் சொல்லுகிறது, அப்சிரு பிமா லா துப்சிருன், நீங்கள் பார்க்காததை நான் பார்த்தேன். மூசா அலைஹிஸ்ஸலாம் பின்னாடி கேட்டாங்க, எதனால இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் பொழுது சாமிரி சொல்றா, நீங்க பார்க்காததை நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடந்து போகும் பொழுது அந்த குதிரையுடைய காலடிகள்ல இருந்து செடிகள் முளைச்சது. ஃபஅகது மின் அஸரி ரசூல், குர்ஆன் பேசக்கூடிய வார்த்தை, அந்த ரசூலுடைய அஸரிலிருந்து, அதாவது அவங்க விட்டு போன அடிச்சுவடிலிருந்து நான் மண்ணை எடுத்தேன். இது சாமிரி சொல்லக்கூடிய வார்த்தை. நம்ம யோசிக்கணும், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் டைரக்டா கூட கால் வைக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய குதிரை கடந்து போன இடம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சுஹபத்தை குதிரை பெற்றிருக்கிறது, அந்த குதிரையுடைய கால் தான் பூமியிலே பட்டிருக்குது. அப்படியானால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கு காதிமா இருந்தாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய குதிரையுடைய கால் பட்ட இடமே இவ்வளவு பரக்கத் என்றால், கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கால் அடிப்பட்ட இடம் எவ்வளவு பரக்கத்தாது. அந்த பரக்கத்தை ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹுடைய ஊர்காரர்கள் அனுபவிச்சிருக்கிறார். ஹலிமத்து ஸஅதியா ரலியல்லாஹுடைய ஊர்காரர்கள் அதை அனுபவிச்சிருக்கிறார். சரி, விஷயத்துக்கு வரும். இப்போ அந்த ஆட்டை தடவி கொடுக்கும் பொழுது அந்த ஆடு எந்திரிச்சு நிற்கிது. எல்லாம் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க இவங்க. இப்போ எந்திரிச்சு நின்ன உடனே வீட்டம்மா அந்த உம்மு மஅபத் ரலியல்லாஹு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பாத்திரத்தை, வீட்டில் இருக்கிறதே பெரிய பாத்திரமாக கொண்டு வர சொன்னாங்க. கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மி சொல்லி அந்த ஆட்டுடைய மடியை தடவி கொடுக்குறாங்க. பொதுவாக குட்டி போடாத ஆடுக்கு மடி இருக்காது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடவி கொடுக்கிறார்கள், மடியில் பரக்கத்து ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கரங்களால் பால் கறந்து அங்கிருந்தவர்களுக்கு எல்லாம் குடிக்க கொடுக்குறாங்க. சொல்லப்போனால் உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹு குடிக்கிறாங்க. எல்லாம் குடித்த பிறகு கடைசியில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறாங்க. குடித்த பிறகு அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் நினச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் பரக்கத்துக்கு நாங்கள் தங்குறாங்க. தங்கிட்டு கிளம்பி போயாச்சு. மாலை நேரத்தில் கணவர் வீடு திரும்புகிறார். யார்? அபூ மஅபத் ரலியல்லாஹு தஆலா. பார்க்குறாரு, வீடே வித்தியாசமாக இருக்குது. என்னாச்சு, வீடே ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வராரு. வந்த உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கறந்து கொடுத்த பால் இருக்கு இல்லையா, கொண்டு வந்து கை நீட்டினாங்க. அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு, ஆடெல்லாம் நான் கொண்டு போயிட்டேன், மலட்டு ஆடு தான் இங்கே இருக்குது, இந்த ஆட்டிலேருந்து எப்படி பால் வந்தது? அப்போ அவங்க சொன்னாங்க, வரலாற்றில் முதன் முறையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முபாரக் மர்ரபினா ரஜுலுன் முபாரக்குன், நம்மை ஒரு முபாரக்கான பரக்கத் பொருந்திய ஒருவர் கடந்து சென்றார் என்று உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முபாரக்கின் பேரை வச்சவங்க உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா. கடந்து போனார். அவர் கறந்து கொடுத்த பால் அவருடைய பரக்கத்தில் கிடைச்சது. அடுத்து கேட்குறாங்க, எப்படி இருந்தாங்க அவங்க? அந்த வர்ணனையை போன வாரம் கூட சொல்லியிருந்தோம். அந்த வர்ணனையை அவங்க சொல்லும் பொழுது இதை கேட்ட பிறகு அவங்களுக்கு வந்த புத்துணர்ச்சி வேற. இன்னும் சில செய்திகள் எழுதுகிறார்கள், அவர்களுடைய அழகை பற்றி பேசுவது என்பது உள்ளங்களில் ஃப்ரெஷ்னஸ், அந்த ஃப்ரெஷ்னஸை தரும். எப்போ போய் இவர் ஆடு மேய்ச்சிட்டு வந்தாலும் களைச்சி உள்ள வரும் பொழுது அந்த முபாரக்கான மனிதரை பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னா, எப்போ களைச்சி வந்தாலும் அதை சொல்லும் பொழுது அவர் ஃப்ரெஷ் ஆகிடுவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அழகை பற்றி பேசுவது என்பது முஃமின்களுடைய உள்ளங்களில் புத்துணர்ச்சியை தரும். எப்போ வந்தாலும் சரி ஃப்ரெஷ், அதாவது களைச்சு ஒரு படுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி பேசினா சந்தோஷமாகும். அடுத்து சொல்லுகிறார்கள், இவர்கள் கடந்து போன பிறகு இவங்க பின்னாடி 2 பேரும் போய் மதீனாவுக்கு போய் இஸ்லாம் ஆகிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தை கடந்து போய் 20 வருஷத்துக்கு பிறகு ஹஜ்ரத் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், ஆட்சியுடைய முடிவு காலம் கூட. அந்த கடைசி நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள், இப்போ அந்த நேரத்தில் ஹயாத்தோடு இருந்தவங்க வரலாற்றில் எழுதுறாங்க, 7 பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்கள், நம்முடைய தாய்மார்கள் ஹயாத்தில் இருந்தாங்க. அவங்க சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாதுகாப்பில் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய வழியில் இவங்களுடைய வீடு. இப்போ இவங்க போய் பார்க்க போகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை பார்த்தோன்னே தேம்பி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து அவங்களுக்கு விருந்து உபசரிக்கணும் இல்லையா, விருந்து உபசரிப்பதற்கும் கூட எந்த ஆட்டிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கறந்து கொடுத்தாங்களோ அந்த ஆடு அப்பயும் ஹயாத்தோடு இருக்குது. அந்த ஆட்டுடைய பாலை அங்கே விருந்துக்கு கொடுக்குறாங்க. இன்றைய அறிவியல் சொல்லக்கூடிய செய்தி, ஏஐல சர்ச் பண்ணி பார்த்தா ஒரு ஆட்டுடைய ஆயுள் காலம் 16லேருந்து 17 வருஷம். ஒரு ஆட்டுடைய ஆயுள் காலம் 16லேருந்து 17 வருஷம். சொல்ல போனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல கடக்கும் பொழுது அந்த ஆட்டுடைய கடைசி நேரத்தை நெருங்கிருச்சது. அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்கு ஹயாத்தையும் கொடுக்கிறார்கள், தடவி கொடுத்து அந்த பரக்கத்தினால் கிட்டத்தட்ட இந்த காலம் வரை 20 வருஷம் கழிச்சு கூட அது வாழ்ந்துட்டு. ஏற்கனவே அதோடைய ஹயாத்து முடிகிற நேரம் அப்படின்னா 16 வருஷம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வருஷத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க, 20 வருஷம், கிட்டத்தட்ட 36 வருஷம் ஆச்சு. உலகத்திலேயே அதிகமான ஆயுள் காலம் வாழ்ந்த ஆடு கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரம் பட்ட ஆடு. வேறு எந்த ஆட்டுக்கும் அந்த சிறப்பு கிடையாது. எதை தொட்டாலும் அது பரக்கத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்த கடந்து போனாங்க இல்லையா, அந்த நினைவுகளில் அவங்க அழுகிறாங்க. பின்னாடி சொல்லிட்டு போகிறாங்க வந்தவங்கலாம், நீங்கள் ஹஜ்ஜை முடிச்சு திருப்பி வரும்போது மதீனாவுக்கு வாங்க, மதீனாவுக்கு வந்தால் நாங்கள் உங்களுக்கு பரிசு கொடுக்குறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவில் இருக்கும்போது பின்னாடி வந்த பிறகு ஒவ்வொரு மனைவியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களில் ஒவ்வொரு மனைவியும் 50 திரகங்கள் அவர்களுக்கு பரிசாக கொடுத்தாங்க. இப்படி வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. அப்படியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரம் பட்டதில் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பரக்கத்தை வச்சிருக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல் அசைச்சா சந்திரன் பிளக்கும் என்பதற்கு குர்ஆன் நமக்கு சான்று இருக்கு. அது பல வாட்டி பேசியிருக்கு. இன்னொரு செய்தியும் உண்டு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய விரல் அசைவினால் சந்திரனும் ஆடும். சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒன்று சொல்கிறாங்க, ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க கருத்தை பிடிச்சி. அப்போ அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசக்கூடிய வார்த்தை, அந்த இடத்துல என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, யா ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்திற்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ தொட்டியில் இருந்தீங்களோ அப்போ நான் உங்களை பார்த்தேன். உங்களை தொட்டிலில் குழந்தையாக இருக்கும் பொழுது நான் பார்த்துருக்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது நீங்கள் சந்திரனை பார்த்து விரலை அசைக்கிறீங்க. நீங்கள் எந்த பக்கம் விரலை ஆட்டுறீங்களோ, குழந்தைய சொல்ல தேவையில்லை, நம்ம குழந்தை இஷ்டத்துக்கு ஆட்டும். நீங்கள் எந்த பக்கம் விரலை ஆட்டுறீங்களோ, கையை அசைக்கிறீங்களோ, அதை நோக்கி சந்திரன் நகர்வதை நான் பார்த்தேன். அப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் நீங்கள் சாதாரண ஆள் கிடையாது அப்படிங்கிறது. அந்த ஒரு செயல், அந்த ஒரு நிகழ்வு என்னை இஸ்லாத்திற்கு அழைத்து வந்தது என்று செய்தினா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். அப்போ அந்த செய்தி, அந்த பேச்சை கேட்டவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை, நீங்கள் அதை பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். எதனால் அது நடந்தது தெரியுமா உங்களுக்கு? சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அசைவு எதனால் அப்படின்னா, என்ன விளையாட வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது, தாய் தந்தை 2 பேருமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது
என்னை அரவணைக்கக்கூடிய பொறுப்பை முழுவதுமாக என்னுடைய ரப்பே எடுத்துக்கொண்டார். சின்ன குழந்தைகளை விளையாட வைக்கிறதுக்கு நம்ம கிளிகளுக்கு பாட்டுவோம் தெரியுமா? இதுக்கு அதை சந்தோஷப்படுத்துறது, அதை செய்யறதுக்கு கூட அங்கே ஆள் இல்லை. ஆனால் என்னுடைய ரப்பு என்னுடைய விளையாட்டு பொருளாக இந்த சந்திரனை ஆக்கினான் என்று சொல்லுதான் சொல்லுதான். அது மட்டும் இல்லை, அந்த இடத்துல மறுபடியும் சொல்றாங்க, குந்து அஸ்மஉ சௌத சுஜூத், சந்திரன் இறைவனுக்கு சஜிதா செய்யக்கூடிய சத்தத்தையும் நான் கேட்டேன் என்று சொல்லுதான் சொல்றாங்க. இது பிதாயாவுல் நிஹாயால பதிவு செய்யப்பட்டிருக்கிற வாசகம். சஜிதா, அதாவது சந்திரன் சஜிதா செய்யக்கூடிய சத்தத்தையும் நான் கேட்டேன் அப்படின்னா. சில பேர் விஷயம் கேட்டிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் உண்டு. நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? நேற்று என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் உங்களை எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? உடனே யாரும் சொல்ல முடியாது, கொஞ்சம் யோசிச்சு சொல்லலாம். இது போன மாதம் எங்கே போனீங்க? இதே ஒரு ஆள், நீ சின்ன பிள்ளையில இப்படி பண்ணிட்டு இருந்தப்பா அப்படின்னா, நடந்துச்சா? சரி பண்ணியிருப்பேன், அது ஒரு அறியாத காலம் அப்படின்னு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தொட்டிலில் இருக்கக்கூடிய செய்தி எங்கே நடக்கிற செய்திங்க இது? தொட்டிலில் நடக்கக்கூடிய செய்தியை கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வருஷங்கள் கடந்த பிறகும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது தொட்டிலில் இருக்கும் பொழுதும் கூட எந்த சத்தத்தை கேட்குறாங்க? நிலவு சஜிதா செய்யக்கூடிய சத்தத்தை கேட்குறாங்க. அதுவும் அந்த நிலா எதுக்கு ஆடியது என்ற காரணத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்மு என்ன? இன்று நேற்று வந்தவர்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதங்கள், முஅஜிஸாக்கள், அவர்களுடைய நுபுவத்தை காட்டுவதற்காக காஃபிர்களுக்காக வேண்டி காட்டக்கூடிய செயல்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கவனிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத் வெளிப்பட்டது 40 வயசுல, குழந்தை, அதாவது குழந்தையாக இருக்கும் பொழுது. அப்போ என்ன இருக்கும்? இவங்களுடைய கருத்துப்படி குழந்தையாக இருக்கும் பொழுது அப்போ நபி இல்லைன்னு அர்த்தவங்க. அப்படியானால் குழந்தையாக இருக்கும் பொழுது இந்த அற்புதம் வெளிப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது நபியாக இருக்கிறாங்க? அது ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. இப்போ அதாவது தொட்டிலில் இருக்கக்கூடிய விஷயத்தை கூட ஞாபகம் வச்சிருக்கிறாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய ஆற்றல் என்ன, அறிவு என்ன? இது நாம் ஆழமாக சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்த பரக்கத்துகளில் ஒன்று அவர்களுடைய கை. அந்த கையுடைய பரக்கத்தை நாம் பேசணும் இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையேந்தி இறைவனிடத்தில் துஆ கேட்டுட்டா போதும், கபூலாகும். சில முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், எப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை உயர்த்துறாங்களோ வானங்களில் இருக்கக்கூடிய எல்லா வாசல்களும் திறந்து துவா மேலே போறதில்லை, கபூலியத் என்பது கீழே வரும். ரசூலுல்லாஹ்வுடைய கரத்தை நாடி வரும் என்று சொல்கிறார்கள். அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம், சையதுனா ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா, இஸ்லாத்திலேயே அதிகமான நோவினைகளை அனுபவித்தவர்கள் 2 பேர், சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சையதுனா ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தஆலா. அதில் சையதுனா ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அவர்களை பொறுத்தவரையில் எப்பொழுது இஸ்லாமானார்கள் என்று தெரிந்ததோ அவங்க செஞ்சுட்டு இருந்த வேலை என்ன அப்படின்னா, காஃபிர்கள் அந்த போருக்கு வாள் செய்வாங்க இல்லையா, வாளுடைய பற்றையில் வேலை செஞ்சாங்க. அது யாருடைய பற்றையில்? உம்மு அம்மார் என்று சொல்லக்கூடிய ஒரு காஃபிர் பெண்ணுடைய பற்றையில் வேலை செய்கிறாங்க. எப்பொழுது இந்த செய்தி இவர்கள் இஸ்லாமாகி விட்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் அந்த ஆத்திரத்தில் அந்த பெண் செய்த வேலை, வேகமாக வந்து சூடாக இருக்கக்கூடிய அந்த கம்பி, படுத்த கம்பி எடுத்து ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு தலையில் போடப்பட்டாங்க. இப்படி இருக்கும். இதை நேராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய எஜமானி இப்படி பண்ணிட்டாங்க, நான் என்ன பண்ணுறது, எனக்கு துவா செய்யுங்க அப்படின்னா. அப்போ அந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துஆ ஹதீஸ்களில் விடுகிறது, அல்லாஹும் மன்சுரில் ஹப்பாப், யா அல்லாஹ் நீ ஹப்பாபிற்கு உதவி செய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. பின்னால் வரலாறுகள் வருகிறது, அந்த துஆவுடைய கபூலியத்தை எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, சில காலங்கள் கழிகிறது, அந்த உம்மு அம்மார் என்று சொல்லக்கூடிய பெண்ணுக்கு தலையில் ஒரு வலி வந்துச்சு. தலையில் ஒரு வலி வருது. அந்த வலியுடைய தாக்கம் எந்த அளவு இருக்குன்னா, எல்லா மருத்துவர்களையும் பார்த்து வந்தாச்சு, யாருக்கும் அதற்கான மருந்து கிடைக்கல. கடைசியில் ஒருத்தர் சொன்னார், உன்னுடைய இந்த வலி
இந்த நோய் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. இந்த வலியை விட, அதாவது இந்த வலியை நீ சதிச்சுக்கணும், இந்த வலி குறையணும் அப்படின்னா இன்னொரு வலி இருக்குது. இதை விட பெரிய வலி உன் தலைக்கு வரணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும் பொழுது, பழுத்த கம்பியை தூக்கி உன் தலையில் போய் கோடு போடணும். இதை கேட்ட அம்மார் என்பவள் நேராக தன்னுடைய பணியார் சீதனா ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வந்து சொல்கிறாங்க, சூடு கம்பியை எடுத்து நல்லா சூடு பண்ணி என் தலையில் கோடு போடும். இதே அம்மார் செஞ்ச வேற என்ன? ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலையில் கோடு போட்ட பெண் ரசூலுல்லாஹ்வுடைய துஆவுடைய கபூலியத் எந்த அளவுக்கு இருக்கிறது? அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க பழசை நினச்சி பார்க்குறாங்க, ஏன் தலையில் கோடு போட்டீங்க. ரெண்டாவது விஷயம் ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. அதை நினைத்து அந்த வார்த்தையை கேட்டவுடனே தேம்பி தேம்பி அழுகிறாங்க ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹு. பிறகு அந்த கம்பி எடுத்து மறுபடியும் கோடு போடப்படுது. அப்படியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவுடைய தாக்கம் இந்த அளவுக்கு. அவர்கள் கையேந்தி விட்டால் கபூலியத் என்பது வானத்திலிருந்து கீழே இறங்கும். அல்லாஹ் தஆலா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவிற்கு சொந்தக்காரர்களாக, துஆவுடைய நசீபை பெற்றவர்களாக, துஆவை பெற்ற நன்மக்களில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் உட்படுத்துவானாக. அந்த துஆவை நாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருத்தத்தை நாடி அவர்களை சந்தோஷப்படுத்தும் விதமாக நாம் இந்த மாதத்தில் என்னென்ன காரியங்களை எல்லாம் நாம் செய்கிறோமோ அல்லாஹ் தஆலா எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. இந்த காரியங்களுக்கு யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் உதவிகள் செய்கிறார்களோ அவர்களுடைய செல்வங்களில், அவர்களுடைய உடல் ஆஃபியத்தில் அல்லாஹ் தஆலா பரக்கத்தை தந்திடுவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கிட்டத்தட்ட 1500வது மீலாது விழா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய 1500வது மீலாது விழா. சரி, இந்த மீலாது என்ற வார்த்தையை கேட்கும் பொழுது யாருக்கு சந்தோஷம் வரும் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பத்திலே சொல்லியாச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களுக்கு பேரருட்கொடை என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்படியானால் அதை வைத்து ரசூலுல்லாஹ்வுடைய வருகையை வைத்து சந்தோஷப்படக்கூடியவர்கள் யாராகத்தான் இருக்க முடியும்? முஃமின்களாகத்தான் இருக்க முடியும். அது அல்லாதவர்கள் சந்தோஷம் வரலை அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள்லாம் சொல்லக்கூடியது, யார் ரசூலுடைய வருகையை குறித்து, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீலாதை குறித்து சந்தோஷம் வரவில்லையோ, அவருடைய கல்வில் சந்தோஷம் ஏற்படவில்லையோ, அவனுடைய கல்வில் நோய் இருக்கிறது சொல்லுகிறார். அல்லாஹ் தஆலா அந்த நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பரிபூர்ண ஷிஃபாவை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. எத்தனையோ பேர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவங்களை, அவருடைய மேன்மைகளை விளங்காமல் இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சிறந்த விளக்கத்தை தந்து அவர்களையும் அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தின் பால் அழைத்து வருவானாக. நாம் இந்த சபையில் எதை பேசியிருக்கிறோமோ அதை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று கொண்டுவானாக. இறையில்லமாம் கஅபா ஷெரீஃபையும், இறை தூதரின் பூங்காவான ரவுலா ஷெரீஃபையும் நம்முடைய வாழ்க்கையில் பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்பு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நமக்கு பின்னால் வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தான முறையில் தந்திடுவானாக. நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.